ஹாய் நண்பா. பங்குச்சந்தை வாரியமான செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆஃபீஸர் கிரேட் ஏ ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வேற லெவல்ல பூம் ஆகும். ஏன்னா சேலரி பாருங்க, மாத தொடக்கத்தில் 1,84,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கு. ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பங்கு சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட் எல்லாமே இந்த செபி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ தற்பொழுது இந்த செபியில இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ரீசெண்டாக தான் ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. இப்போ அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருங்க. செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து ஜான்வரியில் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பிப்ரவரி 2026. ஓகேங்களா? இன்டர்வியூக்கான டேட்டை வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஜாப் தாங்க. ஆஃபீஸரில் கிரேட் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸோ நீங்கள் வந்து கிரேட் பி, கிரேட் சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கிரேட் ஏ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு படி மேலே டாப் லெவலில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க. ஸோ அதில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஜாப் ரோல், ஜென்ரல் ஸ்ட்ரீமில் வேலைகள் இருக்குது. காமனாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் லீகல் ஸ்ட்ரீமில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. ரிசர்ச்சில் இருக்குது. லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட். இந்த ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தமாக ஒரு 56 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஆஃபீஸர் கிரேட் ஏ ஜாபுக்கு மாஸ்டர் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் லா எடுத்து படிச்சிருந்தாலோ, இல்லை பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் இன்ஜினியரிங், அதாவது பிடெக் எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். நீங்கள் பிடெக் படிக்காமல் இப்போ நிறைய பேர் வந்து எனி டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லை லா படிச்சிருக்கீங்க பேச்சுலரில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, சார்ட்டர்டில் ஃபினான்சியல் அனலிஸ்ட் முடித்தவங்க, கம்பெனி செக்ரட்டரி முடிச்சிருந்தாலோ ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். 2024க்கு அப்புறம் 25ல் வந்திருக்கு. இனிமேல் அடுத்த வருடம் தான் வரும். ஸோ வாய்ப்பு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 20 காலியிடங்கள். ஸோ இதற்கு பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லா எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க, டிசரபிளில் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. ஃப்ரெஷரும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2 வருடங்கள் அப்படின்னா லீகல் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நாட் ஃபார் கம்பல்சரி, ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஒரு 22 காலியிடங்கள். இது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ அதனால் பேச்சுலர் டிகிரி, அதாவது பிடெக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனி பிரான்ச், அதாவது பிடெக்கில் எனி டிசிப்ளின் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே, அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி படித்தவங்க தானே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. எனி டிசிப்ளின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அதாவது பிடெக் இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எம்இஎம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா வந்து எம்சிஏ படிச்சிருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் 4 காலியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சில் வந்து மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் டிகிரிக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் அஃபிஷியல் லாங்குவேஜில் வேலைகள் இருக்குது. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஹிந்தி எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள்.
அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ பிஇ பிடெக்கில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 3 காலிடங்கள் இருக்குது. பிஇ பிடெக்கில் சிவில் எடுத்து படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. செலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆர் எனி அதர் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்க வேலைகளுக்கு தயாராகிக்கிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்க வேலைகளுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. குறிப்பாக கோர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கலில் வேலைகள் இருக்குது, சிவிலில் இருக்குது, ஐடியில் இருக்குது, லாவில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கோர் ஃபீல்டில் உங்களுடைய ஃபீல்டுக்குள்ளேயே நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண்கள், என்ன மார்க் எல்லாமே தெளிவாக இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்குது. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் போட்டிருக்காங்க. காமன் சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஒரு சில டாபிக் கேட்பாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன சிலபஸ் கேட்பாங்க, எவ்வளோ மதிப்பெண்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லீகல், அதே மாதிரி ஐடியில் வேலைகளுக்கான சிலபஸ், ஹிந்தி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதற்கான சிலபஸ், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலாக இன்டர்வியூ கூட இருக்குது. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் இன்டர்வியூ இது எல்லாமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க நல்லா அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுடைய நன்னடத்தையை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 62,500 ரூபாய். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லையா, அதுவும் வேறு லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வித்தவுட் அக்காமடேஷனில், எனக்கு வந்து அக்காமடேஷன்லாம் வேண்டாப்பா நானே ஓன் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னா மாதம் உங்களுக்கு 1,84,000 ரூபாய் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய அந்த அக்காமடேஷனை நான் வந்து அவைல் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா ஓகே அப்படின்னா அந்த அக்காமடேஷன் போக உங்களுக்கு 1,43,000 ரூபாய் கையில் நிற்கும். ஸோ வேறு லெவலான ஒரு ஜாப். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனி லொக்கேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் அண்ட் தென் ஈரோடு. சரிங்களா? அதே மாதிரி ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது அண்ட் மதுரையில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. இது ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கான சென்டர். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அன்ரிசர்வ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 1000 ரூபாய், எஸ்சி/எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்க. அஃபிஷியல் செபி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செபியுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே வந்து தெளிவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி IBBS.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் செபி ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. என்ன புக்கை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சம் புக்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அந்த லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் இந்த வீடியோலையும் டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறிப்பாக மத்திய அரசாங்க வேலைகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.